சத்குருவே சரணம். பெண் டாக்டர்களுக்கு தாமத திருமணம் நடக்குது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, செவ்வாய் சந்திரன் நல்லா இருந்தால் தான், அதனுடன் உடன் சேர்ந்து அற்புதமாக இருந்தால் தான் அவங்க டாக்டர் தொழிலுக்கே போவாங்க. அப்போது பெண் டாக்டர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் வரும்பொழுது பிரச்சனை வரும். இதே சனி செவ்வாய் சுக்கிரனால தான் வரும். அதனால் அவர்கள் பெண் டாக்டர்கள் பார்த்திங்கனாக்கா எல்லாருக்குமே தாமத திருமணம் 35 வயசுக்கு மேலே தான் திருமணமே நடக்குது. ஒரு 3 பெண் டாக்டர்களுக்கு அதுபோல் இருந்து அவர்களுக்கு பரிகாரம் செய்து இப்போது திருமணமாகி நல்லா இருக்காங்க. ஏன்னா குறிப்பாக பெண் டாக்டர்களுக்கு எதுக்காக இருக்கிறேன் அப்படின்னாக்கா, பெண்கள் டாக்டர் ஆகிறதே பெரிய விஷயம். அதுவும் இன்றைக்கி நீட்டெல்லாம் இருக்குது. அதனால் டாக்டர்கள் ஆகிறது பெரிய பெரிய அற்புதமான விஷயம். அதுலேயும் பெண் டாக்டர்கள்னாக்கா அவங்க ரொம்ப அன்போட ரொம்ப அற்புதமாக அந்த பணியினை செய்வாங்க, விரும்பி செய்வாங்க. அதுபோல் இருக்கக்கூடிய இந்த பெண் டாக்டர்களுக்கு திருமணம் மட்டும் தாமதமாகவே ஆகும். என்ன காரணம் என்றால், இந்த 7ஆம் இட அதிபதியோடு இந்த தீய கிரகங்கள் சேர்ந்திருக்கும். இந்த தேய்பிறை சந்திரன், சனி ராகு கேது இவைகள் பிரச்சனையில் கோச்சாரத்தில் இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்யும் பொழுது திருமணத்தை தள்ளி போடும். அப்போ திருமணம் தள்ளி போடும் பொழுது அந்த காலகாலத்தில் திருமணம் ஆகணும்ல, என்னதான் டாக்டராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு திருமணம், கணவன் வரணும், குழந்தைகள் பிறக்கணும், அவங்க குடும்பம் செட்டில் ஆகணும். அப்போது இந்த பெண் டாக்டர்களுக்கு பார்த்திங்கனாக்கா திருமண தடை கண்டிப்பாக வரும். அது நிறைய ஜாதகம் நான் பார்த்துட்டேன். ஒரு 3 பேருக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணிட்டேன். அதனால் பெண் டாக்டர்கள் இருந்தால், அவங்களுடைய பெற்றோர்கள் இருந்தால், தயவு செய்து உங்கள் ஜாதகத்தை சரிபார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொண்டால் இந்த அற்புதமான இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். திருமணம் நடந்துடும். அற்புதமான காலம் உங்களுக்கு நெருங்கி இருக்குது. இது உங்கள் பெற்றோர்கள் கையில் இருக்குது. சரிங்களா? வாழ்த்துக்கள். வணக்கம்.